ஆ அடுத்தது வந்து நம்ம 2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? திருப்பி நான் திருமண வாழ்க்கைக்கு ரெகுலரா ஒரே மாரி வந்துடுறேன். சரிங்களா? இந்த வருடம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கலவை பலன் தான். கலவைனா என்ன சார்? கலவைன்றீங்க. கலவைனா என்ன? 50-50 ஏற்றம் இறக்கம் தான் உங்களுக்கு. சரிங்களா? மேலே ஏறும், இறங்கும், மேலே ஏறும், இறங்கும். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? எதனாலனா சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்ல ராகு இருக்காரு. 7ஆம் அதிபதி 8ல சனி பகவான் இருக்காரு. அது வந்து அந்த அளவுக்கு வலுவாலாம் இல்ல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இப்ப ஜூன் 2 வரைக்கும் வந்து உங்களுக்கு குருவோட பார்வை 7ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். அது வரைக்கும் நீங்க தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த வருடம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி இருக்கும்னா, திருமணம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா ஏற்படும் இந்த வருஷம். ஜூன் 2க்குள்ள நீங்க திருமணத்த கண்டிப்பா பண்ணிடுங்க. சிம்ம ராசி நேயர்கள் வரன் கூடி வந்துச்சுன்னா, திருமணத்த ஜூன் 2க்குள்ள நீங்க பண்ணிடுங்க. சரிங்களா? ஆனா திருமணம் உங்களுக்கு கண்டிப்பா நடைபெறும். 100% திருமணம் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நடைபெறும். ஆனா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது என்ன சார் திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன பிரச்சனையா இருக்கும்னா, இது என்ன பிரச்சனை வரும்னா, திருமணம் அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓகே. வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிரும். ஆனா திருமணம் ஏற்பட்டுரும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 7ஆம் அதிபதி 8ல சனி பகவான் மறைஞ்சு போயிட்டாரு. அதனால இது 2மே ரொம்ப பாதகம். சரிங்களா? இந்த டைம்ல உங்க இருவருக்கு இருவர் நீங்க ரொம்ப விட்டு கொடுத்து போறது நல்லது. சந்தேக புத்தி அதிகமா வரும். தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனையை வலு பண்ணாதீங்க. 3வது நபரால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் லேசியா எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து புடிங்க. சரிங்களா? அப்பதான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்களோட கணவரோ மனைவியோ உங்களுக்கு வந்து அவங்கள விட்டு கொடுத்து கொஞ்சம் பிடிக்கணும். அதாவது நீங்க உங்களோட அன்பை நீங்க ரெகுலரா காமிச்சிட்டே தான் இருக்கணும். அதை நீங்க வந்து பொசசிவ் வந்து சந்தேகமா ஆக்கிக்கூடாது. சரிங்களா? அதை நீங்க ரெகுலரா காமிச்சிட்டே இருக்கணும். அப்படியே இருந்தா கூட அவங்க இந்த வருடம் உங்க கூட தான் இருக்க போறாங்க. பிரச்சனையோட போனா கூட அவங்க உங்க கூட தான் இருக்க போறாங்க. அதுக்காக நீங்க வந்து அதை ரொம்ப லேசியா எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். சரிங்களா? 3வது நபரால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே இருந்தா கூட அதை ஹேண்டில் பண்ணி அதை அவரை நம்ம கூட எடுத்துட்டு வர பார்க்கணும். அப்பதான் இந்த வருடம் உங்களுக்கு ஸ்மூத்தா போகும் திருமண வாழ்க்கை. 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, சின்ன விஷயத்தை கூட பெருசா ஆக்குவாரு. சின்னோண்டு சண்டை. சரிங்களா? தட்டு இங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சாப்பிட்ற பிளேட்டை நீங்க எடுத்து வைங்கன்னு சொல்லுவீங்க. அது பெரிய பிரச்சனையாயிடும். அது ஒரு வாரத்துக்கு பெரிய பிரச்சனையா நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்ம ராசி நேயர்கள் என்ன பண்ணணும், நீங்க நார்மலாவே ரொம்ப கோவக்காரங்க தான். அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? உங்களோட அதிபதி சூரியன். அதனால சூரியனோட உக்கிர குணங்கள் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷம் அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அழகா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவனோ மனைவியோ அவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா, இந்த வருடத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா, அஷ்டம சனி காலத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா, உங்களை யாராலையுமே உங்களுக்கு பிரிக்கவே முடியாது. இதை மாதிரி நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க அந்யோன்யம் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்பதான் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். திருமண வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு கலவை பலன் தான் சுமாரா தான் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, கணவரை மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவியை கணவர் விட்டு கொடுக்கணும். ஜூன் 2 வரைக்கும் நீங்க படைச்சிப்பீங்க. குரு பார்வை கிடைக்கிற வரைக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு போயிட்டாரு. குரு பார்வை இல்லை. சனி பகவான் 7ஆம் அதிபதி சனி பகவான் வந்து 8ல மறைஞ்சிட்டாரு. 7ல வந்து ராகு வேற இருக்காரு. சரிங்களா? இது வந்து பாதகத்தை தான் தருமே தவிர நல்ல பலனை தராது. சிம்ம ராசி நேயர்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்களை விட்டு போற ஐடியாலாம் இந்த வருஷம் யாருக்கும் இல்லை. நீங்க அதை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. அவரோட அந்யோன்யமா இருங்க. சிறப்பா இருங்க. சந்தோஷமா இருங்க.